வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு முக்கியமான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் தடையற்ற தியானம். இங்கிலீஷ்ல சீம்லெஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது அத்வைத்த வேதாந்தத்தோட அடிப்படையில நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியையும் வெளியில இருக்கிற இந்த சவாலான உலகத்தையும் எப்படி ஒன்னா இணைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த விளக்குரையில நாம தெளிவா பார்க்க போறோம். வாருங்கள் ஆரம்பிக்கலாம். இத நீங்க எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? தியானம் பண்ணும்போது மனசு அவ்வளோ அமைதியா இருக்கும், எல்லாம் தெளிவா புரியுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா தியானத்தை முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையை தொடங்குனதும் அந்த அமைதி எங்க போச்சுன்னே தெரியாது. இது ஆன்மீக பாதையில போற நிறைய பேர் சந்திக்கிற ஒரு ஏமாற்றமான விஷயம்தான். கண்ண மூடி உட்கார்ந்து இருக்கும்போது கிடைக்கிற அந்த முழுமையான அமைதி நம்ம ஃபேமிலி பொறுப்புகள், ஆஃபீஸ் வேலைகள்னு வரும்போது ஏன் காணாம போகுது? இது எப்படி சரி பண்றதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் நம்மளோட அந்த அமைதியான தியான அறை, இன்னொரு பக்கம் டிராஃபிக் நெரிசல், சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிற கியூ. ஆரம்பத்துல தியான பயிற்சி வேற, நம்ம வாழ்க்கை வேறன்னு பிரிச்சு பாக்குறது தப்பில்ல. ஏன்னா அப்படி செஞ்சாதான் நம்ம வேலைகளுக்கு நடுவுல தியானத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உள்ளே வெளியே அப்படிங்கிற கோட்டிலேயே நம்ம நின்னுடக்கூடாது. தியானத்துக்கும் வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடைவெளியை அப்படியே விட்டுடா நமக்கு ஒரு நிரந்தரமான அமைதி எப்பவுமே கிடைக்காது. இங்கதான் தடையற்ற தியானம் அப்படிங்கிற கான்செப்ட் உள்ள வருது. அதாவது உங்களோட தியான பயிற்சிக்கும் உங்க வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த எல்லைய முற்றிலுமா அழிக்கணும். அதுதான் நம்ம இலக்கு. தியானத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த நிறைவு, அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி, அது உங்க தியான அறையை தாண்டி உங்க முழு வாழ்க்கையிலயும் ஊடுருவணும். எந்த தடையும் இல்லாம அந்த அமைதி தொடரணும். சரி, இது எப்படி சாத்தியம்? அஷ்டாவக்ர கீதையில ரொம்ப அருமையான ஒரு வரி இருக்கு. இங்கே இருப்பதுதான் அங்கேயும் இருக்கிறது. இங்க நீங்கள் எதை காண்கிறீர்களோ அதையே அங்கேயும் காண்பீர்கள். கேட்கவே எவ்வளவு ஆழமா இருக்குல்ல? அதாவது உங்களோட உள் உலகமும் நீங்க பாக்குற இந்த வெளி உலகமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாபெரும் உண்மையே இது சொல்லுது. தியானத்துல உங்க உள்ளுக்குள்ள நீங்க பாக்குற அந்த அமைதியே இந்த வெளி உலகத்திலயும் நீங்க பாக்கணும். இத புரிஞ்சுக்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த கவனிங்க. அதே ஒரே உணர்வு. ஆமாம், இப்போ என் குரலை கேட்டுட்டு இருக்கிற, இந்த விளக்குவரைய பாத்துட்டு இருக்கிற உங்களோட அதே உணர்வு, அதே கான்சியஸ்னஸ் தான் உங்க காரை ஓட்டுது, கடையில பொருட்கள் வாங்குது, ஆபீஸ்ல வேலை செய்யுது, ஏன் ராத்திரியில தூங்கி கனவு காண்றதும் அதே உணர்வு தான். உணர்வு அப்படிங்கிறது எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனை கற்பனை பண்ணிக்கோங்க. அங்க எவ்வளோ ரயில்கள் வருது போது, ஆயிரக்கணக்கான மக்கள் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத அத்தனையும் அமைதியா கவனிச்சிட்டு இருக்கிறது யாரு? ஒரே ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான். அது போலவே உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை பரபரப்பான வேலைகளையும் இன்ப துன்பங்களையும் கவனிக்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரே ஒரு உணர்வு தான். அந்த உணர்வோடவே நம்ம தொடர்ந்து பயணிக்க பழகணும். இப்போ ஒரு ஆழமான கேள்வியை கேட்போம். கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது மட்டும்தான் நம்மால தெய்வீகத்தை உணர முடியுதுன்னா, கண்ணை திறந்திருக்கும் போது கடவுள் இல்லையா? இந்த கேள்வியை கேட்டவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் கண்ணை மூடி சேர தியானத்துக்கும் கண்ணை திறந்து சேர தியானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா உடைக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னோட அனுபவத்தை எப்படி பகிர்ந்து கொள்கிறார் தெரியுமா? கண்களை திறந்து வைத்து பார்க்கிறேன், எல்லா உயிர்களிலும் இறைவனே இருக்கிறார். மனிதர்கள், ஜீவராசிகள், மரங்கள், செடிகள், சூரியன், சந்திரன், நிலம், நீர், எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். இதுதான் அத்வைதத்தோட உச்சம். கண்ணை திறந்து பார்க்கிற ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு உயிரிலும் அந்த தெய்வீகத்தை பார்க்கிற அந்த பார்வைதான் உண்மையான தியானம். சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிள். கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆழமான அமைதிய, அந்த இரண்டற்ற நிலைய, அதாவது நான் டுவாலிட்டிய அப்படியே கண்ணை திறந்த பிறகும் இந்த பௌதிக உலகத்துல பார்க்க பழகுங்க. தியானத்துல கிடைக்கிற அந்த அத்வைத்த உணர்வை அப்படியே எடுத்து உங்க நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. இத இடைக்கால அத்வைத ஞானியான சங்கர பாரதி ரொம்ப சூப்பரா விளக்குறாரு. சாதாரணமா நம்ம எல்லாரும் நம்மளோட 2 கண்களை மட்டும்தான் பயன்படுத்துறோம். இத வச்சே உடம்பையும் உலகத்துல இருக்கிற வித்தியாசங்களையும் மட்டும்தான் பாக்குறோம். ஆனா உண்மையான வேதாந்திகள் தங்களோட 3 கண்களையும் திறந்தே வச்சிருப்பாங்களாம். இந்த 3வது கண் என்னன்னா, அதுதான் ஞானக்கண். இந்த ஞானக்கண் திறந்திருக்கும் போது உலகத்தோட பன்முகத்தன்மைய 2 கண்களால பார்த்தாலும் உள்ளுக்குள்ள இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த அத்வைத தெளிவோட நாம இருப்போம். உங்களோட அந்த 3வது கண் திறந்திருக்கும் போது வெளியில உங்க உடம்பு பல வேலைகளை செய்யலாம், பல தடங்கல்களை சந்திக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள நான் தூய பேருணர்வு, அதாவது பிரஜானம், பிரம்மா அப்படின்னு உங்களால ரொம்ப உறுதியா ஃபீல் பண்ண முடியும். உங்க செயல்கள் இந்த உலகத்துல நடந்தாலும் உங்களோட நிலைப்பாடு அந்த தூய பேருணர்வுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி
இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷனை போல நீங்க வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படிங்கிற உணர்வோட உங்களால நிலைத்து இருக்க முடியும். இத நீங்க பெருமையா வெளியில யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு திரிய வேண்டாம். ஆனா உங்களுக்குள்ள அதுதான் உண்மைங்கிற ஒரு அசைக்க முடியாத தெளிவு இருக்கும். எந்த ஒரு வீண் பெருமையும் இல்லாம சாதாரண வேலைகளுக்கு மத்தியிலையும் அந்த ஆழமான உண்மையை சுமந்து செல்றதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நடைமுறை ஒருங்கிணைப்பு, அன்றாட பணிகளில் தெய்வீகம். சரி, தத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பாப்போம். கடையில ஷாப்பிங் பண்ணும்போது இல்ல ஆபீஸ்க்கு வண்டி ஓட்டிட்டு போகும்போது இந்த அத்வைத நிலையை எப்படி கடைபிடிக்கிறது? அதுக்கு சில எளிய வழிமுறைகளை பார்ப்போம். கார்ல ஸ்டியரிங் பிடிக்கும் போதோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல ட்ராலிய தள்ளும் போதோ இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸை பின்பற்றுங்க. ஸ்டெப் 1, நீங்க செய்யற அந்த சாதாரண வேலையை கவனிங்க. ஸ்டெப் 2, அந்த வேலையை செய்துகிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை அடையாளம் காணுங்க. ஸ்டெப் 3, ஒரு கணம் ஆழமா மூச்சை இழுத்து விட்டு நானே பிரம்மம் அப்படிங்கிற அந்த அமைதியில, அந்த பேருணர்வுல அப்படி நிலைத்திருங்க. அவ்வளவுதான். வேலை நடந்துகிட்டே இருக்கும், ஆனா நீங்க அமைதியோட மையத்துல இருப்பீங்க. இப்போ நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பயிற்சி செய்யலாம். அப்படியே நீங்க இருக்கிற இடத்திலே உங்க வேலைகளை ஒரு கணம் நிறுத்துங்க. ஆழமா ஒரு முறை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. உங்க கண்களை திறந்து உங்களை சுற்றியுள்ள பொருட்களை, மனிதர்களை பாருங்க. எந்த வித்தியாசத்தையும் பார்க்காம எல்லாவற்றுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு தெய்வீக உணர்வை காண முயற்சி பண்ணுங்க. அந்த தடையற்ற தியானத்தை இந்த நொடியே உணர்வீங்க. ரொம்ப அருமை. இறுதியா உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த விளக்க உரையை நான் நிறைவு செய்றேன். இன்னைக்கு உங்க காரை ஓட்டுறது அந்த தூய உணர்வு, அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா, அந்த பயணத்துல மன அழுத்தத்தை உணர்வது யார்? இந்த கேள்விய கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அந்த தடையற்ற திறந்த விழி தியான நிலையில எப்பவுமே நிலைத்திருங்க. உங்க வாழ்க்கையை முழுவதும் அந்த அமைதி பரவட்டும். ரொம்ப நன்றி.